கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகள்னாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜான் 13 சாப்டர் verse 15. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, இன்னைக்கு மனிதர்கள் அநேகர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அவங்க தான் ரோல் மாடல், அவங்க இது போல நான் செய்கிறேன், அதனால தான் இன்னைக்கு இந்த உயர்வுக்கு வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஏசப்பாவை தேடுகிற நமக்கு வேற யாரும் ரோல் மாடல் இல்லைங்க. ஏசப்பா தான் ரோல் மாடல். ஏசப்பா எப்படி செய்தாங்களோ அதே போல தான் நாமும் செய்யணும். ஏசப்பா அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாருக்கும் செய்தாங்க. அவர் செய்த அற்புதங்களை எழுதுறதுக்கு வேதம் போதாது என்று சொல்லி ஒரு வசனத்துல நாம பார்க்கிறோம். அப்பா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். இன்றைக்கும் கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகள் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கும் அப்பா அற்புதத்தை நிச்சயமா செய்வாங்க. இன்னைக்கு பெரிய வியாழன். இந்த பெரிய வியாழன் அன்று என்னென்னலாம் நடந்துச்சு, அந்த நாள்ல அப்பா என்ன செய்தாங்க, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். அந்த காரியத்து நிமித்தம் அப்பா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம மத்தேயு 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். வசனம் 19, 20. அங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, லாஸ்ட் சப்பர், கடைசியாக அப்பா பந்தி வைக்கிறாங்க. அவருடைய சீசர்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்துறாங்க. மேத்யூ 26 verse 19 and 20. இயேசு கற்பித்தபடி சீசர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது பன்னிரரோடு கூட அவர் பந்தி இருந்தார். கடைசி லாஸ்ட் சப்பர் இங்க பார்க்கிறோம். அந்த வியாழக்கிழமையில அப்பா செய்தது. அடுத்து என்ன செய்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கம்யூனியன் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் தம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ரத்தத்தையும் அப்பா கம்யூனியன் கொடுக்கணுன்றத போதிச்சு காண்பித்தாங்க. அது எந்த வசனம் பார்ப்போம்? அதே மத்தேயு 26ல 26 முதல் 28. மேத்யூ 26 சாப்டர் verse 26 to 28. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அப்பா நமக்கு ரோல் மாடல் காண்பித்து கொடுத்தாங்க. இது இப்படிதான் நம்ம செய்யணும்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையா இருக்கிறது. சோத்திரம். அப்ப என்ன சொல்றாங்க? இது புது உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்பா என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே என்ன பண்ணணும்? ஒபே பண்ணணும். பைபிள்ல வெள்ளை காக்கா இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆமா, வெள்ளை காக்கா இருக்கு சொல்லி அப்படியே நம்பணும். அப்படி விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். பைபிள்ல பொய் சொல்லாதுங்க. இருந்தாலும் அதுல என்ன சொல்லி கேள்வி கேட்கக்கூடாது. அதுல என்ன பண்ணக்கூடாது? அதுதான் அவிசுவாசம். அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்காதனால என்ன பண்றாங்க? கேள்வி கேட்கறாங்க. அப்பா ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த வார்த்தையின் உறுப்புலையும் ஒவ்வொரு அர்த்தத்தை வைத்திருக்கிறாங்க. உங்களுக்கு அநேக ரகசியங்களை நான் காண்பித்து கொடுத்திருப்பேன். இன்னும் அநேக ரகசியங்கள் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையில என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வருகிற நாட்கள்ல ஆண்டவருக்கு சித்தமான உங்களுக்கு காண்பித்து கொடுப்பேன். இப்போ வேதத்துல நமக்கு புரியல, அவ்வளவுதான். அந்த வார்த்தையினோட அர்த்தம் நமக்கு புரியல. அது அர்த்தம் புரியலன்றதுனால அது இல்லைன்னு ஆயிடுமா? இப்ப நம்ம தமிழ் பேசுறோம். அண்டை மாநிலத்துல மலையாளம் பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க. நமக்கு புரியல, அதனால அவங்க பேச தப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போலதான் அப்பா நமக்கு வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்துல நம்ம அந்த மெச்சூரிட்டி அடையும் பொழுது, எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளுக்கு 5th ஸ்டாண்டர்ட் புக்கு புரியாது. அதே மாதிரி 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கு புரியாது. அதே போலதான் அநேக ரகசியங்கள் வேதத்தில் இருக்கு. அது நமக்கு புரியாது. நம்ம மெச்சூரிட்டி ஆகும்பொழுது அப்பா நமக்கு விளங்கி காட்டுவார், விளங்க காட்டுவார், நம்மளுக்கு ரிவீல் பண்ணி காட்டுவாங்க. அதுக்குன்னு அது இல்லைன்னு ஆயிடுமா? எல்லாம் அப்பாவுடைய வார்த்தை சத்தியம். அதனாலதான் அப்பாவோட வார்த்தையை நம்ம அப்படியே நம்பணும், விசுவாசிக்கணும். இது முதல் இந்த திராட்சை பலரசத்தை நவமானதால் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் வரைக்கும் இதை பானம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறேன்னு சொல்லி அப்பா செய்யறான். முதல்ல லாஸ்ட் சப்பர் பார்த்தோம். ரெண்டாவது
கம்யூனியன் பார்த்தோம். 3வது ஏசப்பா என்ன பண்ணாங்க, தம்மை தாழ்த்தி காட்டினாங்க. சீசர்களுடைய கால்கள் அப்ப என்ன பண்ணாங்க, கழுவுனாங்க. சீசர்கள் யாரு பெரியவர்கள் என்று சொல்லி அவங்களுக்குள்ள அந்த பேச்சு அடிபடும் பொழுது, ஏசப்பா யாரும் பெரியவங்க கிடையாது, தன்னைத்தான் தாழ்த்தணுன்றத அப்பா ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. அதே யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 5. ஜான் 13 verse 5. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அப்பா சீசர்களுக்கு சொல்லி அப்பதான் தலைவர் அங்க. அந்த சீசர்களுக்கு யார் தலைவர்? ஏசப்பா தான் தலைவர். தன்னை தாழ்த்தி நான் பெரிய ஆளா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பந்தாலாம் இல்லாம கால்களை கழுவி தாழ்மையை காண்பித்தார். அதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம எவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல நம்மளை அப்பா உயர்த்தி வச்சிருக்கிறாங்க, குடும்பத்தில் நம்மளை உயர்த்தி வச்சிருக்காங்க, சமுதாயத்தில் நம்மளை உயர்த்தி வச்சிருக்காங்க அப்படின்னா நாம் ஒரு பெரிய ஆளாக அங்கே காண்பித்து கொள்ள கூடாது. அங்க தாழ்மையை தான் இங்க அப்பா என்ன பண்ணாங்க, காண்பித்து கொடுத்தாங்க. அதிலே 14ஆம் வசனம் verse 14ல ஆண்டவரும் போதகருமாகிய நானே, அப்ப என்ன சொல்றாங்க, ஆண்டவரும் போதகருமாகிய நானே. நானே அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஐயா என்று வரும். இந்த ஐயா என்கிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. இந்த வார்த்தையை தான் அப்பா மோசேக்கு பயன்படுத்தி இருப்பாங்க. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பாங்க. சோத்திரம். இன்னைக்கு அநேகர் இயேசு கடவுள் இல்லை, பைபிள்ல இயேசு கடவுளே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அநேகர் பேசுவாங்க. இதெல்லாம் ரகசியம் அவங்களுக்கு தெரியாது. அப்பா பழைய ஏற்பாடுல மோசேக்கு வெளிப்படுத்தின வார்த்தை தான் ஐயா. அதே வார்த்தையை புதிய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 இடத்துல உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அதுல ஒரு இடம் தான் இது நானே. அடுத்து சொல்ல நானே நல்ல மேப்பன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். இந்த நானே என்கிற அந்த வார்த்தை எதுக்குன்னா பழைய ஏற்பாடுல பிதாவாகிய தேவன் மோசேக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த நிறைய பேர் புதிய ஏற்பாடுல இயேசு தன்னை கடவுள்னு சொல்லணுவாங்க. அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க அப்படி சொல்றாங்க. இயேசு நானே என்று சொல்லி என்ன பண்ணாங்க, நான் தான் கடவுள் என்பதை ப்ரூவ் பண்ணி காண்பித்தாங்க. சீசர்களுக்கு காண்பிக்கிறாங்க. உலகத்தையே படைச்ச கடவுள்பா நானு, உங்கள் கால்களை கழுவினது உண்டானால், உலகத்தை படைச்ச நானே உங்க காலை கழுவினது உண்டானால் நீங்க ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இதுதான் அப்பா நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. தாழ்மையாக இருக்கணும் என்று கற்றுக் கொடுத்தாங்க. இந்த வியாழக்கிழமையில 3 காரியம் பார்த்தோம். 1 லாஸ்ட் சப்பர், 2 கம்யூனியன், 3வது தாழ்மை, கால்களை கழுவுனாங்க. அடுத்து 4வது கெத்செமனே தோட்டத்தில் அப்பா என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. அதே மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 36 முதல் 38, மேத்யூ 26 சாப்டர் verse 36 to 38. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட தோட்டத்துக்கு வந்தாங்க. அங்க ஜெபம் பண்ணும்படி அப்பா வந்தாங்க. கூட ஒரு 3 பேரை மட்டும்தான் அப்பா கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு 38ஆம் வசனம், அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அப்பா வேர்வை ரத்தமாக அங்க வந்துச்சு. அந்த கெத்செமனே தோட்டத்தில் அப்பா, நீங்க அதை பொறுமையா முழுவதுமாக படித்து பாருங்க. அப்பாவுடைய வேர்வை ரத்தமாக வந்தது. அவ்வளவு வியாகுலப்பட்டு அப்பா என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. அதுதான் சீசர்ட்ட கேட்குறாங்க, 1 மணி நேரமாவது நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? இன்னைக்கு அப்பா பார்த்து கொண்டு இருக்க உங்களுக்கும் சொல்றாங்க, 1 மணி நேரமாவது டெய்லி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தசம பாகம் கணக்கு பண்ணா 2 ஹவர் 40 நிமிஷம். அப்பா 2 ஹவர் 40 நிமிஷம் கூட கேட்கல. 1 மணி நேரமா என்ன பண்ணுங்க, பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கடைசியா 5வது இந்த வியாழக்கிழமையில அப்பா என்ன செய்தாங்கன்னா, இந்த வியாழக்கிழமை அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னா, ஏசப்பாவை கைது செய்தாங்க. அதே மத்தேயுல 26ஆம் அதிகாரத்துல 47, 45 வசனங்கள். மேத்யூ 26 சாப்டர் verse 47 and 55. அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியர் மூப்பரும் எல்லாம் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. 55ஆம் வசனத்துல, இந்த வேளையில் இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்கிறது போல ஏன்பா வந்தீங்க? நான் உங்க கூட தானே சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நேத்து கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க நேத்து
மெசேஜ் பாருங்க. யூதாஸ் காரியத்தை எதுக்கு காட்டி கொடுத்தாரு, ஏன் முத்தம் கொடுத்தாரு அப்படின்றது குறித்து சொல்லியிருப்பார். மல்கூஸ் என்கிற ஒரு போர் சேவகனை பேதுரு என்ன பண்றாரு, காதரை வெட்டிடுறாரு. எப்படி அரெஸ்ட் பண்ண வரலான்னு சொல்லி காதரை வெட்டுற, அதுக்கப்புறம் ஓடி போயிடுறாரு, 3 தடவை மறுதளிக்கிறாரு, அது வேற விஷயம். இப்போ காதரை வெட்டுறாங்க. ஏசப்பா அந்த கடைசி நேரத்திலையும் தன்னை அரெஸ்ட் பண்ணுகிற சூழ்நிலையும் கடைசியா ஒரு அற்புதத்தை அந்த மல்கூஸ் என்கிற காய்பாவுடைய தலைமை வேலைக்காரனுடைய காதுகளை ஒட்டினார். பாருங்க, எதிரி அவனை அரெஸ்ட் பண்ண வரான், காய்பா தான் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவ்வளோ காரியம் செய்யறான். அந்த சேவகர்ல தலைவன் அவன். காது வெட்டியாச்சு, நல்லதுன்னு போல கடைசியா அந்த அற்புதத்தை அங்க ஏசப்பா செய்யறாங்க. ஆண்டவர் மன்னிக்கிறதுல தயை பெருத்தவராக இருக்கிறார். இந்த நேரத்திலும் அப்பா உங்களோடு கூட பேசியிருக்காங்க. இவ்வளவு காரியத்தை எதுக்காக பண்ணாங்க? நமக்காக தான். நம்ம எல்லாரும் கல்வாரி சிலுவைக்கு வரணும்னு சொல்லிதான் அப்பா இவ்வளவு காரியத்தையும் செய்தாங்க. அப்பா பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போறாங்க. 1 மணி நேரம் அப்பாக்காக கொடுங்க. அப்பா உங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்காங்க. 3வது நாள் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. அப்பாக்காக தினம் 1 மணி நேரமாவது கொடுங்க. இப்பொழுதும் நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதும் அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. என்னை பின்பற்றி வா, நான் உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறேன். இவ்வளவு நாள் நீங்க அவங்கள மாதிரி நடந்தேன், இவங்கள மாதிரி நடந்தேன், இப்படி நடந்தா நான் மேலாயிடுவேன், அப்படி நடந்தா நான் மேலாயிடுவேன்னு நினைச்சீங்க. அப்பா உங்களோடு கூட நேரடியா பேசுறாங்க. இன்னிலிருந்து என்னை பின்பற்றி வா, உன்னை மனிதரை பிடிக்கிறவர்களை போலாக்குவேன். அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறவனாக நான் மாற்றுவேன். நீங்க அநேக உபாய தந்திரங்களை கையாண்டீங்க, அதெல்லாம் ஃபெயிலியரா போச்சு. நீங்க அப்பா சொல்றாங்க, என்னை பின்பற்று, உன் வாழ்க்கையில் எட்டாத உயரமான கண்மலையில் நான் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிறேன். எவ்வளவு மோசமான பலவீனமாக இருந்தாலும் இப்பொழுது அப்பாவோட தளம்புள்ள கரம் தொடுகிறார். உங்க சரீரத்துல எங்க பலவீனமோ இப்பொழுது அப்பா தொட்டு கொண்டு இருக்காங்க. உதிரப்போக்குனால அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க, வெளியில சொல்ல முடியல, துக்கத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. இப்பொழுதே இந்த நொடிய அப்பாவோட தளம்புள்ள கரம் உங்களை தொடுகிறார். நேத்தான் அப்பா பேசுனாங்க, அது எனக்கு இல்லை நீங்க நினைச்சீங்க. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு தான் நான் பேசுறேன், உங்களுக்கு தான் அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. விசுவாசிங்க. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று நேற்று அப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. இப்பொழுதே அற்புதம் நடக்கிறது. அந்த உதிரப்போக்கு இந்த நொடியே நின்று போகிறது. அது மாத்திரமல்ல, ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க, இப்பொழுதே ஏசப்பா தெய்வீக சுகத்தை கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஜீசஸ். லிவர் போயிடுச்சுன்னு சொன்னாங்க, இப்பொழுது அப்பா தெய்வீக சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்காங்க. நன்றி இயேசு. இன்னும் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகளுக்கு அப்பா சொல்றாங்க, இன்னைக்கு எந்த காரியம் இனி நடக்காது என்று சொல்லி நீங்க நினைத்தீங்களோ, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய்து அதை இப்பொழுது அப்பா நடத்தி காண்பிக்கிறாங்க. இப்ப கடன் பிரச்சனை மாறுகிறது, எல்லா பிரச்சனை போராட்டங்கள் மாறுகிறது, எல்லா குழப்ப சூழ்நிலைகள் மாறுகிறது, சமாதான குறைச்சல்கள் மாறுகிறது. குடும்பத்துல ஒரு சமாதானமே இல்லை, எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை. இப்பொழுது ஏசப்பா அற்புதம் செய்து கொண்டிருக்காங்க. இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்கிறதுக்காக உடைய வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து வழி நடத்த போகிறதுக்காக நன்றி. உடைய பிள்ளைகளுக்காக நீங்க கல்வாரி சிலுவையில கடைசி சுற்றத்த வரைக்கும் சிந்தி மறித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தீங்கப்பா. இப்பொழுதும் நீங்க அவங்க என்ன தேவையோடு கூட பார்த்திருக்காங்களோ அதை எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்க கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நல்லது. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ்.